வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்னென்னா தவு சம்பால் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த தவு சம்பாலை சாம்பார் சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அமர்க்கலமாக இருக்கும். தவு சம்பால் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா 2 பொரித்து வைத்த தவு, 2 வெங்காயம், 15 பல் பூண்டு, 1 புடி காய்ந்த மிளகாயை சுடு தண்ணியில் ஊற வைத்திருக்கவும், புதினா, கருவேப்பிள்ளை, மல்லி, 2 தக்காளி. முதலில் பூண்டு, வெங்காயம் மற்றும் ஊற வைத்த காய்ந்த மிளகாயை மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும். இப்போ ஒரு சட்டியை எடுத்துங்க. சட்டியில் ஈரம் காஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குங்க. நாங்கள் சன்ஃப்ளவர் எண்ணெயை ஊற்றிருக்கோம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கவும். இப்போ புதினாவை சேர்த்து வதக்கவும். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நாங்கள் தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். இப்போது எங்களுக்கு தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ பொரிச்சு வச்ச தவை நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். கொத்தமல்லியை மேலோட்டமாக தூவி விட்ட பிறகு நம்மளுடைய தவு சம்பால் ரெடி. இப்போ என்னங்க, சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ண வேண்டியது தான். எல்லா கெஸ்ட்டும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. டோட்டலாக இம்ப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. தவு சம்பால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்லங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. அதோடு சேர்த்து காலிஃப்ளவர் அண்ட் கேப்சிகம் கூட்டோடு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். டாட்டா பபாய்.